இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா எஃப்ஜே மாதிரியே இன்னொரு பொறுக்கியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் ஒளிஞ்சு மறைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமர்தீனை தான் சொல்றேன். கமர்தீனை மாதிரி ஒரு பொறுக்கிய கேவலமான துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவு கேவலமா இன்னைக்கான எபிசோட்ல பல வேலைகளை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்னப்பா கமர்தீனை பொறுக்கின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கேமுக்காக பெண்களை பகடக்காய பயன்படுத்துறதா இருக்கட்டும், காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறதா இருக்கட்டும், இப்படிப்பட்டவனுங்களை பொறுக்கின்னு தான் சொல்ல முடியும். இவனுக்கு ரெண்டு பேருமே பொம்பளை பொறுக்கியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்தி இருக்கானுங்க. அதே நேரத்துல ஆம்பளை பொறுக்கியா அரோரா வளம் வந்துட்டு இருக்காங்க. அந்த அரோராவை பொறுத்தவரை ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வெளியே இருந்து பாக்குற நம்ம பல பேரும் சொல்லியிருக்கோம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பார்வை பொறுத்தவரை உனக்கு இந்த கேவலமான கேமை தவிர வேற எந்த கேமுமே விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரோரா கொடுத்த வழக்குல அரோராவை கிழிச்சு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கொடுத்த வழக்க பொறுத்தவரை இவங்க பண்ற கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பாருதான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த வழக்குல அவங்களுக்கு தான் வெற்றிலாம் கிடைச்சிருக்குது. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே சுபிக்ஷா பாட்டு பாடுறதான் காட்டுறாங்க. சுபிக்ஷா பாட்டு பாடுற இடத்துல எஃப்ஜேயா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருக்காங்க. சுபிக்ஷா பாட்டு பாடிட்டு இருக்கும் போது விக்ரம பொறுத்தவரை சுபிக்ஷாவோட மூஞ்சில துணியை போட்டு அவங்கள ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போடுற மாதிரி எல்லாம் கொண்டு போய் விளையாடுறாங்க. விளையாடலாம் இல்லங்க, அவனை பொறுத்தவரை காமெடி அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே சீரியஸா தான் கேம் ஆடிட்டு இருக்கான். அவனை பொறுத்தவரை யாராவது பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு பொறுக்கவே செய்யாது. அவன் மட்டும்தான் என்டர்டைனர். அவன் மட்டும்தான் 24 மணி நேரம் மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கான். வேற எல்லாருமே சும்மா உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறது அவனோட எண்ணம். ஏன்னா அவன் கொடுத்த வழக்கே அப்படிதான் இருந்துச்சு. அதாவது சுபிக்ஷாவை பொறுத்தவரை பாட்டு பாடுறேன், பி பாக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எங்க எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பி பாக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வீடு ஃபுல்லா துப்பிக்கிட்டு திரியறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்கான். இந்த வழக்க பொறுத்தவரை பாக்குறதுக்கு செம ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படிங்கறது தான் பாக்குற எல்லாரோட எண்ணமா இருக்குது. ஆனா சுபிக்ஷா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த விக்ரமோட மூஞ்ச நீங்க பாத்தீங்களா? அதாவது இவனை பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற போர்வையில இருந்துட்டு காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை ப்ரோவோக் பண்றது, இரிட்டேட் பண்றது, மார்க் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் காமெடி அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லி பீத்திட்டு அலையறான். இதுல கடந்த சில வாரங்களா சுபிக்ஷாவுக்கு பாராட்டுகள் வருது. இத விக்ரமால தாங்கிக்கவே முடியல. பல இடங்கள்ல சுபிக்ஷா பாடும்போது பாடாத, இரிட்டேட் ஆகுது, ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடுறியே, பாக்குறதுக்கு இரிட்டேட்டா இருக்குது, இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சுபிக்ஷாவை டிமோட்டிவ் பண்ணிருக்காரு. இந்த நீதிமன்றம் டாஸ்க்லயுமே அந்த உண்மத்தை தான் கொட்டினாரு அப்படிங்கறத என்னோட கருத்து. அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ரொம்பவே கான்பிடண்டா பண்ணிட்டு இருக்கும்போது நீ பண்றதே நல்லா இல்ல, இதை யாருமே ரசிக்க மாட்டாங்க, இது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே ஒரு கட்டத்துல நம்ம பண்றது தப்போ, இப்படி பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் அவங்களுக்கே வந்துடும். அந்த ஒரு சந்தேகத்தை சுபிக்ஷாவுக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் டாஸ்க்ல இந்த விக்ரம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு ஃபன்னா தான் கொண்டு போக போறோம், இது எல்லாமே காமெடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கை கொண்டு போறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை விக்ரமோட வழக்கறிஞரா சபரியும் அதே மாதிரி சுபிக்ஷாவோட வழக்கறிஞரா பார்வும் வர்றாங்க. இந்த வழக்கோட நீதிபதிகளா வினோத், எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. வழக்கம் தொடர்ந்து நடக்குது. சபரியை பொறுத்தவரை சும்மாவே செமையா ரோஸ் பண்ணுவாரு. அந்த வகையில இந்த வழக்கை செம ஃபன்னா என்டர்டைன்மெண்டா தான் கொண்டு போறாரு. அதாவது தடயம் அப்படின்னு சொல்ற மாதிரி எச்சு துப்புன மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம காதுல இருந்து ரத்தம் வருது, அவருக்கு காதே கேட்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பாக்குறதுக்கு ஃபன்னா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி விக்ரமோட வன்மம் தான் இருந்துச்சு அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா அவரை பொறுத்தவரை இந்த இடத்துல மட்டுமே சுபிக்ஷா பண்றத கேலி கிண்டல் பண்ணல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல சுபிக்ஷா நீ பண்றது இரிட்டேட் ஆகுது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை பல இடங்கள்ல டிமோட்டிவ் பண்ணிருக்காரு. இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே விக்ரம் வந்து ரொம்பவே உத்தம, நல்லவன், எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோமாளியை பொறுத்தவரை கோமாளி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற துரோகி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்ப தெரிய வர போகுது அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை பாரு வந்து வழக்கறிஞரா மாஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்க எல்லாருமே பொறாமையில தான் இப்படி ஒரு வழக்கை பதிவு பண்ணிருக்காங்க. சுபிக்ஷாவை பொறுத்தவரை ஒரு மீனவ கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கலையை அவங்க கத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதற்கான பாராட்டுகள் நிறையவே இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கெஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரியே விஜய் சேதுபதியா இருக்கட்டும், பல இடங்கள்ல சுபிக்ஷாவோட இந்த திறமைகளை பாராட்டி இருக்காங்க. விக்ரம பொறுத்தவரை சுபிக்ஷா மேல இருக்கிற வெறுப்புனாலையும் பொறாமைனால தான் இப்படி ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செமையா ஆர்குமெண்ட் பண்ணாங்க. இந்த வாதங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிபதிகளா இருந்த வினோதா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், சுபிக்ஷா தான் இந்த கேஸ்ல வின் பண்றாங்க. அதாவது எந்த கலையா இருந்தாலும் யார் வேணாலும் திறமை இருந்தா கத்துக்கலாம், அதுக்கு பணம் தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்கு சுபிக்ஷா ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி சுபிக்ஷா வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் விக்ரமோட மூஞ்ச பார்க்கணுமே, உண்மையாவே சுபிக்ஷாவை தங்கச்சியா
நினைச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அவரோட மூஞ்ச பார்க்கும்போது அதுல வன்மம் மட்டும்தான் தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா சுபிக்ஷா தான் வின் அப்படின்னு சொல்லும் போது விக்ரமோட மூஞ்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த வன்மம் பிடிச்சவன் எப்படி வன்மத்தோட பாக்குறான் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பொறுக்கிகளும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆம்பளை பொறுக்கி ஒரு பொம்பளை பொறுக்கி ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து அரோரா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிமா கேக்குறான். அதுக்கு ஆம்பளை பொறுக்கி அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பா எனக்கு இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் இருக்கான், அதாவது துஷார் வந்து வெளியே போயிட்டான், இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் இருக்கான், இப்போ நீ வந்து கல்யாணம் கட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குற, அந்த ரெண்டு பேர் இருக்காங்க, மூணாவதா உன்னையும் சேர்த்துக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எப்படிங்க இருக்கு கதை? அதாவது அரோராவை பொறுத்தவரை ஆபாசத்தை காட்டி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க வந்து ஆபாச புகைப்படங்கள் வெளியிடுறதுல மட்டுமே அவங்களுக்கு மாசம் 6 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. அவங்க கிட்ட இதை விட திறமையான கண்டென்ட் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்க என்னமோ பேரழகி மாதிரியும் அவங்கள பார்த்தா எல்லா ஆண்களுமே மயங்கி அவங்க சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அரோரா பண்ற வேலைகளை பார்க்கும்போது அவங்க அழகா தெரியல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. நீங்க எப்படி அரோராவை பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிரை வந்து எஃப்ஜே நம்பாதடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நேத்து எஃப்ஜே மேல வழக்கெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே பொறிக்க போறவள திரும்பவும் ஆதிரையை வந்து கட்டி பிடிக்கிறான். அந்த இடத்துல பலாருன்னு எஃப்ஜே கண்ணத்துல ஒண்ணு விட்டுருந்தாங்க அப்படின்னா ஆதிரை நீ மாசு அப்படிங்கிற மாதிரி நாங்களே சொல்லியிருப்போம். ஆனா நீ அந்த இடத்துல அப்படி எதுவுமே பண்ணலையே. இன்னைக்கு கூட எஃப்ஜே பொறிக்கி வந்து ஆதிரையை கட்டி பிடிச்சான். ஆதிரை வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒருத்தன் வெளியே இருந்தாலும் சரிதான், இந்த சந்தர்ப்பத்துல எவன் கூட ஜல்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுத்தன மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பாரு, சாண்ட்ரா, ரம்யா இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திவ்யாவை கிளின்னு கிழிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பல பேர் வந்து சாண்ட்ரா மேலதான் தப்பு இருக்குது, திவ்யா மேல எந்த தப்புமே இல்ல, திவ்யா மேல பொறாமையில சாண்ட்ரா பொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ராவுக்கு திவ்யா வந்து பிரஜின் கூட இருக்கும்போது ரொம்பவே நெருக்கமா இருந்தது பொறாமையா இருக்குது. அந்த கோவத்தை தான் சாண்ட்ரா இங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா நியாயமா இருக்குது? பிரஜின் எவிட்டாய் வெளியே போறாரு. அந்த நேரம் சாண்ட்ராவை பொறுத்தவரை அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்பமே உன்னோட துணியை எடுத்து வைன்னு சொல்றாங்க திவ்யா. சாண்ட்ரா அந்த இடத்துலயுமே சொல்றாங்க, ஏமா இப்ப என்னால முடியாது, நாளைக்கு என்னோட துணியை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை இப்பமே எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல சாண்ட்ராவுமே அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவை பொறுத்தவரை நானே அடிக்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போடுறாங்க. இதை பார்த்த சாண்ட்ரா தான் திவ்யாவை கடிச்சு கொதறி இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்ததுதான். இந்த இடத்துல சாண்ட்ரா அதை தான் சொல்றாங்க. அதாவது திவ்யாவுக்கு எதிராக பிக் பாஸ் வீடே திரும்பி இருக்கும்போது திவ்யாவுக்கு ஆதரவா நானும் பிரஜன் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பிரஜன் வெளியே போயிருக்காரு, அந்த வருத்தத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். அந்த இடத்துல திவ்யா இப்படி நடந்துகிட்டதை என்னால ஏத்துக்கவே முடியல. இவளை பொறுத்தவரை எப்போ நான் வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை திட்டி தீக்குறாங்க. உண்மையாவே திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிச்சிட்டாங்க, ஒன்னையும் கீக்கல. அவங்கள பொறுத்தவரை அடுத்தவங்களை பிளேமிங் பண்றது மட்டும்தான் அவங்களோட கேம் பிளேயாவே இருக்குது. மற்றபடி என்னத்தங்க பண்ணிட்டாங்க? எதுவுமே பண்ணலங்க. குறை சொல்லி விளையாடுறதை தவிர வேற எந்த விளையாட்டுமே திவ்யாவுக்கு தெரியாது. சரி ஓகே, பிரஜன் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா உடனே எதுக்காக அன்பு கேங்ல போய் சேராங்க? சாண்ட்ரா சண்டை போடுறதுக்கு முன்னாடியே திவ்யாவை பொறுத்தவரை கனியோட அன்பு கேங்ல போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. இது பலருக்கும் தெரியாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யாவுக்கு இருக்கிற அதிகப்படியான பிஆர்கள் தான். வைல்ட் கார்டா உள்ள வர்றவங்க எல்லாருமே பிஆர் டீமை ஹெவியா செட் பண்ணிட்டு தான் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு திவ்யாவும் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்தவரை அர்ச்சனா மாதிரி நம்மளும் இந்த சீசன்ல வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பல டிராமாவை போட்டு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே செல்லுபடி ஆகல. அதுக்கு அவங்க ஒர்த் இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ரா பேசின எந்த வார்த்தைகளுமே தவறு இல்ல. உண்மையாவே திவ்யா அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால சாண்ட்ரா, ரம்யா, கமருதீன், பாரு, சபரி, அரோரா, வினோத் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம். அதாவது ஒரு பெண் போட்டியாளர் இருந்தா அவங்க ஆண் போட்டியாளர்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரியே ஆண்கள் வந்து பெண் போட்டியாளரை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி நடத்துறாங்க. இதுல பார்வை பொறுத்தவரை கமரு வந்து என்னோட பெஸ்டி, மீதி எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் கமருதீன் வந்து கனியா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரி. அதே நேரத்தில் ரம்யாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தவரை நான் சகோதரிகள்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இவரை பொறுத்தவரை வாய்ப்பு கிடைச்சா யார் வேணாலும் காதலி அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு.
அதே மாதிரி தான் பொறுக்கித்தனத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமர்தீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன எஃப்ஜே பொறுத்தவரை எல்லா பெண்கள்கிட்டயுமே ஒரே மாதிரி பொறுக்கித்தனத்தை பண்றான். ஆனா இவனை பொறுத்தவரை பார்வை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத உண்மை. அதே நேரத்தில் வினோத் வந்து அரோரா என்னோட முதல் பொண்டாட்டி, ரம்யா வந்து என்னோட ரெண்டாவது பொண்டாட்டி அப்படிங்கலாம் பேசுறாரு. காமெடிக்காக தான் பேசுறாரு. இதையுமே அவருக்கு எதிரான ஆயுதங்களா பல பேர் பயன்படுத்துவாங்க. எதுக்காகனா சில பேருக்கு பிஆர் டீம் அந்த அளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வர்ற பலூனக்காவை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு கானா வினோத் ரொம்பவே பிடிக்கும். அவர் என்னோட காதலரா இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குட்டி போட்டாரு. அதனால அவர் வந்து என்னோட கார்டியன் அப்படிமே சொல்றாங்க. அரோராக்கா, உங்களை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்களுமே உங்களுக்கு காதலர் தாங்க. எல்லா ஆண்களையுமே நீங்க அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ கமர்தீன், வினோத் இந்த 2 பேரும் எவிட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உங்களை பொறுத்தவரை அடுத்த டார்கெட் அமிதா இருப்பாரு. அப்படி நேரத்துக்கு தகுந்தாப்புல ஆளை மாத்துறவங்க தான் நீங்க இப்படி ஓப்பனா சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாருமே இப்படி ஃபன் பண்ணி எடுக்கும்போது பிக் பாஸ் வந்து அரோராவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாரு, எம்மா நீ போட்ட வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரப்போகுது, நீ தயாராகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. ஆனா அரோரா கொடுத்திருக்கிற வழக்கை பார்க்கும்போது எனக்கு குபியர்னு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாரு மேல அவங்க என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களோ அதை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த வழக்கோட சாராம்சம் அப்படிங்கறத தெளிவாகவே பார்த்தலாம். அதாவது அரோராவை பத்தி பல இடங்கள்ல பாரு வந்து புரணி பேசியிருக்காங்களாம். இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல அரோரா. பார்வை பொறுத்தவரை உன்னை பத்தி எல்லாம் எங்கேயும் புரணி எல்லாம் பேசல. ஆனா நீ தான் எல்லாருக்கிட்டையும் போய் புரணி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்த. அதுலயும் குறிப்பா கடந்த வாரங்கள்ல விக்ரம், எஃப்ஜே, கனி, அரோரா இந்த 4 பேருமே ஒரே கூட்டணியா சேர்ந்துகிட்டு பல இடங்கள்ல பார்வை பத்தி கேலி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இந்த அரோரா வந்து பாரு தான் பல பேருக்கிட்ட வந்து என்னை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படி மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரோராவை பத்தி பாரு வந்து அவதூறு பரப்புறாங்களாம். அது மட்டும் இல்லாம அரோரா வந்து நாமினேஷன்ல வரல அப்படின்னா, என்ன அரோரா நீ எல்லாம் நாமினேஷன்ல வரவே இல்லையா அப்படி மாதிரி கேக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம அரோராவை நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் தூண்டுறாங்களாம். எதுக்காக இப்படிலாம் பாரு பண்றாங்க? நான் இருக்கிறது பாருக்கு கடுப்பாகுதா? நான் எவிக்ட் ஆகி வெளியே போகணும்னு பாரு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன பிக் பாஸ், உங்களுக்கு அறிவு இருக்கா பிக் பாஸ்? அரோராவை பொறுத்தவரை கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை எப்படி நீங்க வழக்கா தொடர வச்சீங்க அப்படிங்கறதே தெரியல. ஒரு வழக்கு அப்படின்னா இவங்க இந்த தப்பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனா இதை பொறுத்தவரை இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்க போடுறாங்க. அந்த வழக்கையும் பிக் பாஸ் நீங்க நடத்துங்க அப்படிங்கிற சொல்லிடுறாரு. அதை வகையில பார்த்தோம் அப்படின்னா அரோராவை பொறுத்தவரை அவங்களோட வழக்கறிஞரா வக்ரம் பிடிச்ச விக்ரம தேர்வு பண்றாங்க. அதே நேரத்தில் பாரு வந்து என்னதான் நல்லா கேம் ஆடினாலும் பல இடங்கள்ல முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த வகையில அவங்கள பொறுத்தவரை அவங்களோட வழக்கறிஞரா கமர்தீனை தேர்வு பண்றாங்க. அதே மாதிரி இந்த வழக்கோட நீதிபதிகளா கனி, சாண்ட்ரா இந்த 2 பேரையும் தேர்வு பண்றாங்க. வழக்கும் நடக்குது. இந்த இடத்துல வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை அவனோட வக்ரத்தையும் சேர்த்து கொட்டுறான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே விக்ரம பொறுத்தவரை பாரு அவனுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவனை பொறுத்தவரை நல்லாவே கேம் ஆடிட்டு இருக்கான். பாரு கிட்ட சண்டைக்கு போனாதான் நம்ம பெரியாள் அப்படிங்கறது அவனோட நினைப்பு. அந்த வகையில பார்வை எந்த அளவு உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடைச்சு பாக்குறாரு. ஆனா பாருலாம் எந்த இடத்துலயுமே அசைஞ்சு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல வக்கீலா இருந்த விக்ரமுக்கு மேலேயே வழக்கு பதிவு பண்ற அளவுக்கு செம பாயிண்ட்லாம் எடுத்தாங்க. ஆமாங்க, விக்ரம பொறுத்தவரை ஓப்பனாவே அரோரா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத சொல்றான். அதாவது அரோரா வந்து கமர்தீன் கிட்ட மட்டும் இப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது அரோராவை எஃப்ஜேயா இருக்கட்டும், வினோத் இருக்கட்டும், கமர்தீனா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும் எல்லாருமே தூக்கி வச்சிருக்காங்க, கொஞ்சம் இருக்காங்க, தூக்கி வச்சு விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லே அரோரா என்ன பொம்மையாடா, டெடி பியராடா எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சிறதுக்கு? என்னடா பேசுற? சரி உள்ளதானே பேசுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் வந்து பாரு வந்து வன்மத்துல தான் சுத்துறாங்க. அதுலயும் கமர்தீன், அரோரா இவங்க 2 பேருமே நட்பா இருக்கிறது பாருக்கு பொறாமையா இருக்குது. அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் என்னோட கட்சிக்காரரான அரோராவை பத்தி பல அவதூறுகள் பரப்புறாங்க. அவங்கள நாமினேட் பண்றதுக்காக எல்லாரையும் தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைட் பார்வதியை பொறுத்தளவுல அரோராலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவளெல்லாம் நான் ஒரு ஆளா கூட மதிச்சது கிடையாது. அதுலயும் எனக்கும் கமர்தீனுக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலான ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கமர்தீனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற அரோரா வந்து பல இடங்கள்ல என்ன காண்டேத்தணும் அப்படிங்கிறதுக்காக கமர்தீன் கிட்ட கொஞ்சிறதா இருக்கட்டும், கொலாவரதா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு பல இடங்கள்ல வெறுப்ப தந்தாலுமே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அரோரா மேல கோவப்பட்டேன், பொறாமையில இருந்தேன் அப்படிங்கிற சொல்றாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேணும்னே அரோரா தான் என்ன பல இடங்கள்ல காண்டேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கமர்தீன் கூட நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்வோட வழக்கறிஞரா இருந்த கமர்தீன் வந்து அரோரா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒழுங்கா வாதிடல. அது மட்டும் இல்லாம அரோராவுக்கு சாதகமான கருத்துக்களை பல இடங்கள்ல பதிவு பண்றாரு. இந்த வழக்கை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில நடந்த விவாதத்துல பாரு பேசும்போது கமர்தீன் வந்து அரோராவை தூக்கி
எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி கண் செய்கையிலேயே கமருதீன் சொன்னேன், கமருதீனும் விலகி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை என்ன நீங்க ஒரு மாதிரி பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பாரு வந்து என்ன ஒரு மாதிரி பாத்தீங்களா அப்படிங்கிற கேக்குறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து ஆசையா பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பார்வை பொறுத்தவரை நீ வேற மாதிரி கொண்டு போற, என்னை எப்படி சித்தரிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வக்கீலா இருந்த விக்ரம போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. உண்மையாவே வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை பார்வை கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்டான். கேட்டது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அவனோட முகபாவனை வந்து ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில தான் இருந்துச்சு. இருந்தாலும் பாரு இப்படி கொஸ்டின் ரேஸ் பண்ண உடனே சாண்ட்ரா, அதாவது நீதிபதியா இருந்த சாண்ட்ராவை பொறுத்தவரை வக்ரம் உங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு வழக்கறிஞர், கொஞ்சமாவது வார்த்தைகள் அளந்து பேசுங்க, அநாகரிகமா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாவும் இந்த வழக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அரோரா பொறுத்தவரை அவங்க எப்படி கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பாரு போட்டு உடைச்சிட்டாங்க. அதாவது கமருதீன் வந்து என்னதான் காதல் பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகுமே ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொல்ற அரோரா வந்து கமருதீனை ஃப்ரீயா விட்டதே கிடையாது. அதாவது ஆண்களை பயன்படுத்தி தான் அரோரா வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேமை தவிர அரோராவுக்கு வேற எந்த கேமுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அரோராவோட முகத்தெரிய பாரு கிழிச்சு எடுத்துறாங்க. இருந்தாலும் இது ஒரு வழக்கு தானே, அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் அவங்களோட தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதுல கனியை பொறுத்தவரை அரோரா சொல்றதுதான் சரி. பாரு வந்து அரோரா மேல இருக்கிற வன்மத்துல தான் அரோராவை நாமினேட் பண்ண சொல்லி பல பேரை வற்புறுத்தி இருக்காங்க. அரோரா எப்படியாவது எவிட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் பாருவோட எண்ணமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கனி வந்து அவங்களோட தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சாண்ட்ராவை பொறுத்தவரை பாரு சைடு தான் நான் தீர்ப்பு வழங்குறேன், பாருவை பொறுத்தவரை அரோராவை டார்கெட் பண்ணி எந்த வேலையுமே பண்ணல, அதே மாதிரி அரோராவை கேவலப்படுத்துற மாதிரியோ அசிங்கப்படுத்துற மாதிரியோ யாருக்கிட்டையும் அவங்க புரணி பேசவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்படி ரெண்டு நீதிபதிகளுமே வெவ்வேறு தீர்ப்பை கொடுத்ததுனால மக்கள் மன்றம், அதாவது பார்வையாளர்களா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இதுக்கு தீர்ப்பு கொடுக்க சொல்றாரு. இப்படி தீர்ப்பு கொடுக்க சொன்னா அன்பு கேங் சொல்றதுதான் நடக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அரோரா பக்கம் இந்த கேஸ் ஜெயிக்குது. அந்த இடத்துல பாரு சொல்றாங்க குரூப்பிசம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா கமருதீன் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரோரா வந்து கமருதீன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்டா அப்படிமே சொல்றாங்க. உடனே கமருதீன் வந்து எப்ப நான் நியாயமா தானப்பா நடந்துகிட்டேன், இந்த கேஸை பொறுத்தவரை உன் சைடும் நியாயம் இருக்குது அவ சைடும் நியாயம் இருக்குது, அதனாலதான் முதல் ரவுண்ட்லயே உனக்கு ஆதரவா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுக்கி சொல்றான். அட பொறுக்கி, உன்னை நம்பி உன்னை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வழக்க கொடுக்குது. அந்த இடத்துல அரோராவுக்கு சப்போர்ட்டா நீ பேசியிருக்க, அதை நீயே ஒத்துக்கிற. இதையாவது இந்த வாரம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தா. ஆமாங்க, இந்த பொறுக்கி பண்ண இந்த கேவலமான விஷயத்தை வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்டார் அப்படின்னா கண்டிப்பா பாருவோட கேம் மாறும். அப்படி மாறிச்சு அப்படின்னா பாரு வேற லெவல்ல கேம் ஆடுவாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதிக்கு பார்வை பிடிக்காது. அதனால இந்த இஷ்யூவை எடுத்து பேசுறாரா இல்லையா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் கமருதீன் பண்ணதுக்கு பேரு பச்சை துரோகம் அப்படியே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா ரம்யா இந்த ரெண்டு பேருமே பாரு கிட்ட பேசியிருக்காங்க. ரம்யா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கமருதீன் எல்லாம் முழுசா நம்பாத, அவன் பல இடங்கள்ல உன்னை பத்தியே என்கிட்ட வந்து தப்பா பேசியிருக்கான், பார்வை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, பார்வை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்றாங்க. அதே மாதிரி தான் சாண்ட்ராவுமே கமருதீனை நம்பாத, இன்னைக்கு நடந்த கேஸ்லயே பல இடங்கள்ல அரோராவுக்காக தான் அவன் சப்போர்ட் பண்ணான், அது மட்டும் இல்லாம அவன் இதுவரையே எந்த இடத்துலயுமே பாருவுக்காக ஸ்டாண்ட் பண்ணதே கிடையாது, அதனால பாரு கொஞ்சம் கவனமா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து பாருவுக்கு ஒரு நல்ல அட்வைஸை கொடுக்குறாங்க. இருந்தாலும் காதல் கண்ணை மறைக்குது அப்படிங்கிற மாதிரி பாருவை பொறுத்தவரை எனக்கு கமருதீன் மேல நம்பிக்கை இருக்குது, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு சொம்பு தூக்கி இருக்காங்க. பாரு கொஞ்சமாவது முழிச்சுக்க பாரு, நல்ல கேம் ஆடிக்கிட்டு இருந்த, எப்போ இந்த கமருதீன் கூட சேர்ந்தியோ அப்போமே உன்னோட கேம் காலி ஆயிருச்சு, இனியாவது கொஞ்சம் முழிச்சிட்டு கேம் ஆடினா அப்படின்னா இந்த சீசன்ல உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல. என்னதான் இருந்தாலும் பாரு இதை புரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரையுமே ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே மைக் மாட்டாதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீ காஃபி பால் முட்டை இது எல்லாத்தையுமே பிக் பாஸ் எடுத்துட்டாரு. இதனால போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க, வெஷல் வாஷா இருக்கட்டும் அதே மாதிரி ஹவுஸ் கிளீனிங்கா இருக்கட்டும் இதை நீங்க சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் கிச்சன் வேலைகளை நீங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல கனியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் நாங்க சமைக்க வர்றதுக்கு முன்னாடி கிச்சன் மேடைகளை கிளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரையுமே அந்த கிச்சன் மேடைகளை கிளீன் பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துல பாருவா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் எங்களால பண்ண
பண்ண முடியாது, அப்படியே பண்ணணும் அப்படின்னா நைட்டு தான் பண்ணுவோம், நீங்க சொல்ற நேரத்துல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை டார்கெட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமித்துமே இப்போ ஒட்டு மொத்தமா அன்பு கேங்கோட மெம்பர் ஆயிட்டாரு. பாரு என்ன பண்ணாலும் தப்பு, பாரு பேசினாலே தப்பு, பாரு வேலையே செய்ய மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அமித் நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துல இதை வச்சு மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாமே போகுது. ஒரு கட்டத்துல அரோரா வந்து அவங்க பண்ண தப்பு அவங்க உணரவே இல்லை, கொஞ்சம் கூட கில்ட்டியாவே அவங்க யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட கமர்தீனை பொறுத்தவரை அரோரா இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே இல்லமா, நீ எல்லாம் வேலையே செய்யறது கிடையாது, நீ எல்லாம் என்ன குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆபாச நாயோட அழகுல மயங்கி தானே சுத்தி இருக்க, எதுக்கு திடீர்னு உனக்கு வீரம் வருது அப்படிங்கறத புரியாத புதிரா இருக்கு. ஆமா தானங்க, கமர்தீனை பொறுத்தவரை அரோரா கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா பக்கத்துல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, கை அமைக்கி விடுறாரு, கால் அமைக்கி விடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பாருகிட்டையும் அதே வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட பொறுக்கித்தனத்தை தான் கமர்தீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாரு கமர்தீன் நீங்க தான் எல்லா வேலைகளையும் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்றாங்க. அதே இடத்துல பாருவா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும், நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக எல்லா வேலையெல்லாம் பண்ண முடியாது, நீங்க சொன்ன வேலைகளை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், புதுசா நீங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது ஹவுஸ் கிளீனிங்கா இருக்கட்டும் வெஷல் வாஷா இருக்கட்டும், இது ரெண்டையுமே நீங்க ரெண்டு பேர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அது ஓகே தான், நீங்க சொன்ன வேலைகளை நாங்க பண்ணிடுறோம், இடையில நீங்க சொல்லும் போது எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க், அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது அப்படியே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பாருக்கான எபிசோட் அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, பாரு இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் கண்டென்ட்டே கிடையாது அப்படியே சொல்லலாம். ஒரு வழக்கா இருந்தாலும் சரிதான், சண்டையா இருந்தாலும் சரிதான், டாஸ்கா இருந்தாலும் சரிதான், பாரு இல்லைன்னா இந்த சீசனே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாரு தான் எல்லா கண்டென்ட்லயுமே நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இன்னைக்கு அரோரா தொடர்ந்த வழக்குல அரோராவோட உண்மையான முகங்கள் பல இடங்கள்ல வெளிவந்துச்சு. அதாவது துஷார் கிட்ட அரோரா எப்படி இருந்தாங்க, கமர்தீன் கிட்ட அரோரா எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் எஃப்ஜே கிட்ட இருக்கிறாங்க, சபரி கிட்ட இருக்கிறாங்க, வினோத் கிட்ட இருக்கிறாங்க. எல்லா ஆண்களையுமே கேமுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாமே இந்த வழக்கின் மூலமா வெளியே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமர்தீன் வந்து பார்வை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஒருத்தைய காதல் பண்றேன்னு சொன்ன பிறகும் அவங்க கூட பேசக்கூடாது, அவ கூட பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. அரோராவை பொறுத்தவரை அரோராவுக்கு கமர்தீன் இல்லைன்னா கேமே கிடையாது அப்படிங்கறதுனாலதான் கமர்தீனை தன்னோட கைக்குள்ள போட்டுட்டு கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரோராவோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பலூனக்கா அப்படின்னு அழைக்கப்படுற அரோராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி பார்வை காதல் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற கமர்தீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.